நாம் நல்ல ஆரோக்கியத்துக்காக ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு எவ்வளோ சின்சியராக நினச்சாலும் நம்மளால் அது முடிகிறதே இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நாம் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் எல்லா இடங்கள்லையும் முக்கிலையும் மூலையிலையும் ஜங்க் ஃபுட்டு கடை தான் அவைலபிளாக இருக்குது. உடலுக்கு நல்லதும் இயற்கையான உணவுப் பொருட்கள் கிடைக்கின்ற கடைகள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதை வாங்க எந்த கூட்டமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நாம் டிவி ஃபோனு அப்படின்னு எந்த மீடியாவை பார்த்தாலும் அதில் வருகின்ற விளம்பரங்கள் எல்லாமே ஜங்க் ஃபுட்டை பற்றி தாங்க வருது. திரும்ப திரும்ப அந்த விளம்பரங்களை நம்முடைய கண்களால் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் நாம் அதை விரும்பி சாப்பிடணும்னு நம்மளோட மாமிசமும் நம்மக்கிட்ட சொல்ல தொடங்குது. அதை சாப்பிட்டா உண்டாகக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை நாம் கண்கூட பார்த்தும் அதை நேரடியாக பார்க்கும்போது அதோட வசீகரமான மனத்தால் கையில் எடுத்து ருசிக்க தோன்றுது. அடுத்த தடவை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்றோம். நம்ம ஆரோக்கியத்தை பிரச்சனைக்குள்ளே ஆக்குறோம். அதுபோல தாங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை சாப்பிடுவதற்கு காரணம் பாம்பு ஏமாற்றினதுனால மட்டுமில்லை, கண்களின் இச்சையால் அதை பார்த்து பார்த்து மாமிச இச்சையால் அதை பறித்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சிருந்தா தேவனுடைய கட்டளையை மீறாது இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தினமும் தேவன் அவங்க கூட சஞ்சரிக்கின்ற சமயத்தில் அதை சாப்பிட அனுமதியும் தேவனிடத்தில் வாங்கியிருக்கலாம். உலகத்தில் பாவமும் வந்திருக்காது. அதனால தாங்க நாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தா அது மாமிச இச்சைக்கு நடத்தி பாவத்தில் கொண்டு போய் விடும்.